ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான முட்டை போண்டா தான் பார்க்க போகிறோம். நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு, 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய முட்டை போண்டா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட சில்லி பவுடர் காரத்துக்காக அதையும் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கிட போகிறோம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா பபுள்ஸ் வராமல் நல்லா கிளறி வச்சுக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுவோம்ல, அந்த டைப்பில் நம்ம இதை நல்லா இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். முட்டை வேக வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி இந்த மாவு ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு குழந்தைங்களுக்கு 10 நிமிஷத்தில் சூப்பரான முட்டை போண்டா சூப்பராகவே செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்தில் நம்ம சூப்பராகவே இந்த முட்டை போண்டாவை செஞ்சிடலாம். நல்லா கரெக்டாக கலந்து வச்சுக்கிட்டோம். இதுக்கு நான் இப்போ வேக வச்ச முட்டையும் எடுத்துக்கிறேன். முட்டை வேக வச்சுட்டு அதை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச முட்டைகளை அந்த நம்ம கலந்து வச்ச பேட்டரில் போட்டுடலாம். மஞ்சள் கரு தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலோட்டமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பராகவே நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பரான முட்டை போண்டா வீட்டிலையே நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக உள்ள எண்ணெயில் நம்ம இந்த பேட்டரை முட்டையில் முக்கி வச்ச பேட்டரை போட்டோன்னா முட்டை போண்டா சூப்பராகவே ரெடி ஆயிரும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முட்டைகளையாக உள்ளே நம்ம போட்டோன்னா நல்லா ஒன்று போல் சூப்பராகவே வெந்து வரும். இந்த முட்டை போண்டா நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம். அருமையான முட்டை போண்டா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு வேகவும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். முட்டையை 2ஆக கட் பண்ணி போட்டோன்னா தான் நமக்கு முட்டை போண்டா கரெக்டாக வரும். ஃபுல் முட்டையாக போட்டோன்னா முட்டை போண்டா போடும்போது அது கொஞ்சம் வெடிக்கும். அதனால் 2ஆக பாதியாக கட் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அருமையான முட்டை போண்டா சூப்பராகவே வீட்டிலையே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.